எப்படியோ ஒரு வழியாக சண்டை போட்டுட்டு போனால் சண்டால சிரிக்கிய பேசி ஈசி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இவளை இப்படியெல்லாம் விட்டால் வேலைக்கு ஆகாது. இவளை எப்படியா நம்ம வேலைக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இப்போ அம்மாடி மருமகளே, எங்கம்மா இருக்கிற? நீ கொஞ்சம் வாமா. இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன். அதுக்குள்ளே எங்கம்மா இருக்கிற, இங்கே வாமான்ட்டு நம்மளை போட்டு உசுரை வாங்குறேன். எங்கே போனாலும் அந்த நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாளாட்டிருக்கு. இவ கூட சண்டை கட்டிக்கிட்டு தான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போனேன். அங்கே போய் நிம்மதியாக இருக்கலாம் பார்த்தா அங்கேயும் வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். இங்கே வந்து பார்த்தா கொஞ்ச நேரம் படுக்கலான்ட்டு வந்தால் அதுக்கு விட மாட்டாளாட்டிருக்கு நம்மளையே. அதுக்குள்ளே இந்த கிளைக்கு பொறுக்கவே மாட்டேங்குது நம்ம படுக்கிறதுனாலே. என்னதான் பண்ணி தொலையாது. என்னத்த வந்ததும் வராதமாக ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் வேலையை? இனிமேல் எப்படி தான் உங்கள் கூட நான் குப்பை கொட்ட போகிறேன்னா தெரியல. எங்கே போனாலும் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க. என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? அது ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப தூரம் போயிட்டு வந்தேன்னா கைகாலெல்லாம் ஒரே வலியாக இருக்குது, தலை வலிக்குது. ஸோ அதுதான் ஒரு டீயை போட்டு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் படுப்பேன். அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். இப்போ தான் தெரியுது இந்த கேள்வி ஏன் நம்மளை அங்கே வந்து இவ்வளோ ட்ராமா பண்ணி நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்ட்டு. இவனால் எந்த வேலையும் செய்ய முடியல. இவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டா எல்லா வேலையும் இவள் தலையிலே கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ட்ராமா பண்ணி நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா. என்னம்மா அங்கே திரும்பி நினைக்கிற முனமுனப்புன்னு கிடக்கிற? எனக்கு டீ மட்டும் போட்டு எடுத்துருவாம்மா. போகிறேன். அதுக்கு தான் நீங்கள் கூட்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க. போய் போட்டுட்டு வரேன். என்ன பண்ணுறது? எனக்கு இருக்கிற கோபத்துக்கு இந்த கிழமை டீயில் சர்க்கரைக்கு பதிலாக விஷத்தை கலந்து கொடுத்து சாவடிச்சிடலாமுன்னு சொல்லியிருக்கு. என்ன பண்ணுறது? அந்த பாவை நம்ம தலையில் வந்து விடிஞ்சிருமே. இவன் சொல்கிறவங்களை நம்ம ஊன்னு மண்டையாட்டிகிட்டே இருக்க முடியுமா? இந்த நடு வீட்டில் குத்துக்கையில் மாதிரி உட்காந்துட்டு நம்மளை அதிகாரம் பண்ணிட்டு தெரியுறா. நம்ம எப்போ இந்த மாதிரி அதிகாரம் பண்ணுறது? இவ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இவன் சொல்கிறது தான் சட்டமாக நடக்க மாட்டேருக்கு. இவளெல்லாம் இப்படியே விட்டாலும் வேலைக்கு ஆகாது. இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ தான் இந்த வீட்டில் நம்ம ராஜ்யத்தை கொண்டு வர முடியும். இந்த கிழவிக்கு இப்போ ஒரு டீ தான் ஒரு கேடு. வேணும்னா இவ்வளோ வந்து வச்சு குடிச்சிக்கிட்டோம். எனக்கு உடம்புலாம் டயர்டாக இருக்குது. நானே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குறேன். என்ன தான் பண்ணுவோன்ட்டு பார்க்கலாம். டீ வச்சுட்டு வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? உள்ளே போய் அப்படி என்ன தான் பண்ணுறான் அந்த சிரிக்கி? இந்தாடி டீ வச்சுட்டு வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? நான் கூப்பிட்றது காய் கேட்குது இல்லையா? டீ வச்சு இல்லையாடி? அப்படி என்ன டீ பண்ணுற உள்ள சண்டாலே சிரிக்குமாவளே? அடியாத்தி எங்கடி ஆளக்கானா? இவன் டீ வச்சுட்டு வரோன்னு சொல்லிட்டு நம்ம குத்துக்கல் மாதிரி நடுகாலில் உட்காந்துருக்குறான். இவன் டீ வச்ச மாதிரியே காணவே. சமையல் ரூமில் காணா. அப்போ எங்கே தான் போயிருப்பா இவ? ஒரு வேளை போய் படுத்து தூங்கிட்டாலே என்னமோ. செஞ்சாலும் செஞ்சிருப்பா அது சண்டால சிரிக்கி. போய் பார்க்கலாம் பெட்ரூமில். சிரிக்குமாவ? நான் நினச்சது சரியாக தான் போச்சு. இவன் டீ வச்சுட்டு வரோன்னு சொல்லிட்டு நான் நடுகாலில் குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கனே. திருக்கி மாதிரி சண்டால சிரிக்குமாவளே? இவ பாட்டை வந்து இங்கே தூங்கிட்டு இருக்கிறா. இவளை இப்படியே விட்டாலும் சரிப்பட்டு வராதே. இவளுக்கு ஏதாவது ஒரு படத்தை போட்டால் தான் லைக் போடும். இவளை இப்போ எழுப்பணும் நம்ம கூட சண்டைக்கு வந்துடுவாளே. என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒன்று பண்ணுவோம். என்ன தாச்சு உங்களுக்கு திருக்கணும் பிடிச்சிருக்கா? தூங்கிட்டு இருக்க மேலே வந்து தனியாக ஊற்றுறீங்க. கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்க விட மாட்டீங்களா? அடியே சண்டால சிரிக்கி. நான் உங்கள்கிட்ட என்ன டீ கேட்டேன்? ஒரு டீ தான் டீ கேட்டேன். டீயை கொண்டு வரலான்னு பார்த்தா நீ பாட்டை இங்கே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிற. அங்கே குத்துக்கல்லி மாதிரி உட்காந்துருக்கிறேன். நான் என்னை பார்த்து எனக்கு கேனச்சிரிக்க மாதிரி தெரியாது உனக்கு? டீயா கொண்டு வந்து கொடுக்கலன்றதை என் மேலே தனியாக ஊற்றி எழுப்பிட்டீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? அவன் வயிற்றுக்கு பசிச்சுன்னா அவங்க தான் செஞ்சு சாப்பிடணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு டீ வேணும்னா நீங்கள் தான் போய் வச்சு குடிக்கணும். எனக்கு டீ வேணும்னா நான் தான் போய் வச்சு குடிக்கணும். உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சு நீங்கள் போய் வச்சு குடிங்க. அதையே ஏன் கிட்ட சொல்கிறீங்க? என்னால் அப்படிலாம் வச்சு கொடுக்க முடியாது. இஷ்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேணும் நீங்கள் போய் பண்ணிக்கோங்க. இனிமேலே என்கிட்ட சொல்லக்கூடாதாம்மா, சொல்லிட்டேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றுற வேலை இந்த இதெல்லாம் நீங்கள் வச்சு வேலையை வச்சுக்கிட்டீங்க. நடக்கிறத வேறு சொல்லிட்டேன். ஆமாம். ஏய் நான் உன் மாமியாரடி, கொஞ்சமாச்சு மரியாதை கொடுத்து பேசிடு. என்னடி வாங்கி கொண்ட மாதிரி நீ பாட்டா பேசிட்டு இருக்கிற? நான் அவ்வளோதான் இவ்வளோதாங்கிற. அப்போ என்னடி பண்ணிடுவேன் நீ? இந்த பாருங்க, நீ எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேனாமா. நீ எனக்கு மரியாதை கொடுத்து பேசுவீங்க, நானும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவேன். தூங்கிட்டு வந்து எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லி நீ நான் பாட்டா தூங்கிட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் தனியாக ஊற்றி எழுப்பி விட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அப்படியே சொன்னேன் எங்கள் அப்பா வீட்டிலே இருக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். நீ நல்ல மாதிரி நாடகம் கவலை நாடகம் நடிச்சு என்னை ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்துட்டு உனக்கு நான் வேலைக்காரியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீ என்னை இங்கே கூட்டி வந்து வச்சுட்டு இவ்வளோ தூரம் சித்திரவதை பண்ணுறேன். நீ இஷ்டம் இருந்தால் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருடி. இப்படி இல்லைன்னா நீ கிளம்பி மாதிரி எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுடி. இனிமேல் திரும்பி வராத. நானும் இனிமேல் கூப்பிடணும் வரமாட்டேன். சரியா? நான் என்னத்துக்கு போகணும்? நான்லாம் போக மாட்டேன். நான்லாம் இங்கே தான் இருப்பேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கே உரிமை இருக்குது அதே மாதிரி எனக்கு இங்கே உரிமை இருக்குது. சரியா? என்னாலும் இனிமேலாம் போக மாட்டேன். இங்கே தான் இருப்பேன். என்ன தான் உங்களால் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நானும் தான் பண்ணுவேன். வாங்க இனிமேல் நீங்களாம் நானும் பார்த்துக்கலாம். அடியே சிரிக்கும் மோளே, உனக்கு அந்த அளவுக்கு தைரியமாக போச்சா? இருடி இரு, இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு ஒரு நாள் மொத்தமாக ஆப்பு வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருடி. எப்போ சரசக்கா சண்டை கட்டிட்டு போன மருமகளை அத்தைக்காரி ஊரில் போய் கூட்டிகிட்டு வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். நெசமாக்கா? அடே ஆமாடி சின்ன பிள்ளை, நேற்று தான் போய் கூட்டிகிட்டு வந்திருப்பாளாட்டிருக்கு. இப்போ தான் நம்ம மருமக சண்டை கட்டிட்டு ஊருக்கு போயிட்டா. சரி கூட்டிகிட்டு வந்துட்டோம். சரி இனிமேல் தான் சண்டை கட்டாமல் கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. நான் நினச்சா அடுத்த நாள் காலையிலேயே சண்டையாக ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். சரியான சண்டையாக போயிட்டுருக்கு. கோய் விட்டு அடிக்காத குறையாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க வீட்டில். எது எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரத்தை இப்படியே வச்சுருக்கணும், ஒன்று சேராமல். அப்படி ஒன்று சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே கொளுத்தி போட்டுடணும். இவங்க ரெண்டு பேரும் சண்டையாக மூட்டி விட்டுறணும். இவங்களெல்லாம் ஒன்று சேரவே விடக்கூடாது. இவங்க ஒன்று சேர விட்டாங்க நம்மளுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்குது?
இவங்களை ஆளுக்கு மாற்றி மாற்றி கொளுத்தி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஆமாம் ஆமாடி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இவங்களெல்லாம் ஒன்று சேர விட்டுட்டாங்கன்னா சரிப்பட்டு வராது. இப்போ நம்மளுக்கு எப்படி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்? நம்ம இவங்கள வச்சு தான் நம்ம என்டர்டைன்மெண்ட்டே பண்ணிகிட்டு இருக்கிறோம். இவங்கள ஒன்று சேர விட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? நம்மளுக்கு போர் அடிக்காது. அடுத்தவங்க குடும்பத்தில் விளையாடுறதுனா நம்மளுக்கு பொழுதுபோக்கு தானே. நம்ம வேலையும் அது தானே. அதை விட்டுட்டு நம்மள என்ன சும்மா இருக்க சொல்கிறியா? இவங்க என்ன பண்ணலான்ட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு நம்ம யோசிக்கணும். அதுதான் நம்மளுக்கு வேலையே. புரியுதா? அடடே வாக்கா, என்னக்கா ஒரு கோபமாக இருக்கிறீங்க? வீட்டில் என்ன ஒரே சண்டை சச்சரமாக இருக்குது? என்னக்கா பிரச்சனை உனக்கும் மருமகளுக்கும்? அட சண்டால சிரிக்கி, என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறா. என் மேலே கொஞ்சம் கூட பயமே இல்லையாட்டிருக்குது. முதையாவது கொஞ்சம் பயந்துட்டு கிடந்தா, இப்போ அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவள் என்ன நினச்சாலே தெரியல, என்னையவே ஏற்றி பேசிகிட்டு இருக்கிறா. இப்படியே பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு உண்டான மரியாதை என்னதான் ஆகிறது? என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் தாண்டி இங்கே வந்தேன். அடா ஆமாக்கா, இந்த மருமகளே இப்படி தான். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், நம்ம தலை மேலே ஏறி உட்காந்துட்டு நம்மளே ஆட்டி படைக்கணும்னு நினைப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான்க்கா. நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்ததுனால இன்றைக்கி உங்கள் மருமகள் உங்கள் தலை மேலே ஏறி உட்காந்துட்டு உன்னையவே ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் தான். நீங்கள் ஸ்டார்டிங்கிலே உங்கள் மருமகளை நல்லா ஸ்ட்ரிக்டாக மிரட்டி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா? உங்களெல்லாம் ஏற்று பேசியிருக்குமா? நாங்கள் தான் பாரு, என் மருமகளை அப்படியே வச்சுருக்குறோம். நான் நிற்பாங்க, உட்காருவாங்க, சாப்பாடு போட்டுட்டு வருவாங்க. நாங்கள் சொன்ன வார்த்தை அப்படியே செய்வாங்க. நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்க, உங்கள் தலை மேலே ஏறி உட்காந்துட்டு ஆட ஆரம்பிச்சிட்டா. ஏண்டி சரோஜா, நீ சொல்கிறதெல்லாம் நெசமாடி? உன் மருமகளை நீ அப்படியாடி வேலை வாங்குற? இதனால வரைக்கும் அப்படி பார்த்ததே இல்லையாடி? அட ஏக்கா நீ வேறு. இவன் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் அவங்க வீட்டில் நடக்குது. அவன் மருமக தான் இவ்வளோ வேலை வாங்கிட்டு இருக்கிறா. நம்ம கிட்ட வந்து ஓவராக சீனோ போடுறா. நான் அப்படி வேலை வாங்குவேன், இப்படி வேலை வாங்குவேன் என் மருமகளன்ட்டு. இதுக்கு ஆப்போசிட்டாக தான் அவங்க வீட்டில் நடக்குது. அன்னைக்கு நான் வேற உனக்கு என்னமோ நினச்சேன். இவ்வளோ தூரம் பேசுனீங்க, சரி மருமகள் அடைக்க தான் வச்சுருப்பான்னு சொல்லி நினச்சா இப்போ தான் தெரியுது ஒரு மருமகள் உன்னை அடக்கி வச்சுருக்கான்ட்டு. நீங்களாம் இங்கே பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. அட நிறுத்துங்கடி. இதுக்கு ஏதோ ஒரு வழியாக சொல்லுங்கன்னு பார்த்தா உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. எல்லா குடும்பத்திலும் எல்லா மருமகளும் அப்படி தான் இருக்கிறா. இந்த அத்தைக்காரி தான் பாவம். இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா நீங்கள் போட்ட கலந்து பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஏக்கா வயசில் மூத்தவங்க நீங்கள், உங்களுக்கு என்ன பண்ணணும் புரியாமல் நீங்கள் வந்து இங்கே புலம்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்னதுக்கா சொல்கிறது? நீங்கள் தான் சொல்லணும். வயசில் மூத்த ஆள் நீங்கள் தான். உங்களுக்கே அந்த நிலைமைனா அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் மருமகள் எங்களால் எந்த நிலைமையில் வச்சுருப்பாங்க? கொஞ்சமாச்சும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களாக்கா? நீங்கள் சொல்கிறதும் சரிதான். எனக்கே எந்த நிலைமைனா அப்புறம் உங்களுக்கெல்லாம் என் நிலைமையோட படு மோசமாக இருக்கும் போலையே. ரொம்ப அடிபட்டு வந்திருப்பீங்களாட்டிருக்கு. நான்லாம் கல்யாணம் பண்ண புதுசில் என் அத்தைக்காரி எனக்கு என்ன மெட்டுவா தெரியுமா? அவளுக்கு பயந்து கேட்டே நான் எல்லா வேலையும் செஞ்சுட்ருப்பேன். அந்த காலம் அப்படி. இன்றைக்கி தான் இருக்குது காலம். கலிகாலம் ஆயிடுச்சுடி. இன்றைக்கி நம்ம நம்ம மருமகளுக்கு ஏதாவது ஒரு வேலையை சொல்லலாம்னு போனால் நம்மளையே திருப்பி அந்த வேலையை செய்ய சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று சொன்னால் இறக்க முறக்க தான் பேசிட்டு தெரியுறாங்க. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறா. அதை நம்ம மாதிரி திருப்பி ஏதாவது கேட்டால் நம்ம கூடயே சண்டைக்கு வரா. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தான் குடும்பத்தை கொண்டாடுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலடி. ஏக்கோ உங்களுக்கே ஒன்றும் புரியலன்னா நாங்களாம் என்னக்கா சொல்கிறது? எங்களுக்கெல்லாம் வயசில் மூத்தவங்க நீங்கள் தான் இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லணும். நீங்களே வந்து எங்ககிட்ட இப்படி பழப்பிட்டு வந்து எப்படியா? உங்கள் நிலைமை விட எங்கள் நிலைமை படு மோசமாக இருக்குது. விட்டா போகிற போக பார்த்தா எல்லா வேலையும் நாங்களே செய்ய சொல்லிட்டு அவள் ஜாலியாக இருப்பாளாட்டிருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கக்கே.